அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறையின் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மாணவ நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 12ஆம் வகுப்பு 4வது இயல் பாடப்பொருண்மையில் அமைந்திருக்கக்கூடிய பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்னும் பொருண்மை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். தமிழ் மொழியினுடைய மிகச்சிறந்த சான்றோராக விளங்கிய தமிழ் தாத்தா என்றும் மகா உபாத்தியாயர் என்றும் அனைவராலும் போற்றப்படுகின்ற உ.வே. சாமிநாதர் எழுதிய சொற்பொழிவாற்றிய ஒரு கட்டுரை வடிவம்தான் இன்றைய பாடப்பொருண்மையாக அமைந்திருக்கிறது. ஏறக்குறைய 85 ஆண்டுகளுக்கு முன்பாக, அநேகமாக 1936ஆம் ஆண்டு ஒரு பள்ளிக்கூட சொற்பொழிவில் நிகழ்த்திய அந்த கருத்தும் கட்டுரையாக இதழ்களில் எழுதிய அந்த வடிவமும் இணைந்து இன்றைக்கு நம் பாடப்பொருண்மையாக அமைந்திருக்கிறது. தமிழ்ச் சான்றோராகிய உ.வே.சாவை பற்றி மகாகவி பாரதி போற்றுகின்ற பொழுது, புதிய மலை தமிழ் மொழியின் வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதி அறிவாய், அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துலங்குவாயே என்று போற்றி பாடுகின்ற பெருமைக்குரியவர் நம்முடைய பாடப்பொருண்மையை எழுதிய ஆசிரியராகிய உ.வே. சாமிநாத ஐயர். அவர்கள் எழுதிய இந்த பள்ளிக்கூடங்களை பற்றிய கருத்து இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு, நம்முடைய அன்றாட பள்ளிக்கூட செயல்பாடுகளுக்கு எவ்வகையில் அது உதவிகரமாக இருக்கும் என்பதை பற்றி சிந்திக்கின்ற வகையிலேயே இந்த பாடப்பொருண்மை அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக கல்வி கற்கின்ற இடம் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. பள்ளியில் கூடும் அனைவரும் படிக்கின்ற அந்த இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்ற பெயர் எப்படி வந்தது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த சமூகத்தில் பள்ளி என்ற அந்த வார்த்தை ஒரு காலத்தில் நாம் படுத்து உறங்குகின்ற இடத்திற்கு உரிய வார்த்தையாக பயன்பட்டிருக்கிறது. படுத்து உறங்குகின்ற இடத்திற்குரிய வார்த்தையாகிய பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பயில்கின்ற இடத்திற்கு உரிய வார்த்தையாக எப்படி உருமாறியது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அது சமணர்கள் வடநாட்டில் இருந்து தத்தம் சமயம் பரப்புவதற்காக தமிழகத்தின் மலைக்குகைகளில் வந்து தங்கி இருந்த பொழுது, அவர்கள் படுப்பதற்காக உறங்குவதற்காக மலைப்பாறைகளை படுக்கைகளாக சரி செய்தார்கள், செப்பம் செய்தார்கள். அப்படி இருந்து தங்கி உறங்கிய அந்த இடத்தில்தான், அவர்கள் ஊருக்கு புறம்பாக இருந்து தங்கி இருந்த அந்த இடத்தில்தான் ஊருக்கு உள்ளே விளையாடுகின்ற சிறார்களை அழைத்து அவர்களுக்கு அறிவுரை போதிக்கின்ற வகையில், அறிவு செல்வங்களை புகட்டுகின்ற வகையில் அந்த படுத்து உறங்கிய இடத்தில் அமர்த்தி பாடம் நடத்தினர். இப்படி படுத்து உறங்கிய இடமாகி அந்த பள்ளி படிக்கின்ற இடமாக மாறி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அந்த பள்ளி கல்வி பயில்கின்ற இடம் எப்படி இன்றைக்கு பள்ளிக்கூடமாக, கல்வி நிலையமாக, கல்லூரியாக, பல்கலைக்கழகமாக உருமாறியது என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற ஆசிரியர் வசிக்கின்ற வாழ்கின்ற இடம் அநேகமாக பள்ளிக்கூடமாக கருதப்பட்டது. அதை குருகுலம் என்று சொன்னார்கள். தெய்வங்கள் எல்லாம் குடியிருக்கின்ற இடத்திற்கு தேவகுலம் என்று சொல்வதைப் போல, பாடம் நடத்துகின்ற குரு தங்கி இருக்கின்ற இடத்திற்கு குருகுலம் என்று பெயர் வைத்தார்கள். அப்படி குருகுல முறையில், இயற்கையான முறையில், மரம் செடி கொடிகள் வனத்திடையில் அவர்கள் தங்கி இருந்த இடத்திற்கே சென்று மாணவர்கள் பாடம் கேட்கின்ற வகையில் அமைந்திருந்த பள்ளிகள் குருகுல பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. பொதுவாக ஒரு மரத்தடி இருக்கும், அந்த மரத்தடியின் கீழே ஒரு மேடை இருக்கும். அந்த மேடைக்கு மன்றம் என்றும் அம்பலம் என்றும் பெயர். பிற்காலத்தில் அது திண்ணை போன்ற வடிவம் கொண்டிருந்த காரணத்தினால் அங்கே பயில்கின்ற அந்த பள்ளியை திண்ணை பள்ளி என்று அழைத்தார்கள். இப்படியாக சிறு குடிசைகளாக, வனத்திடையே மரத்தடியில் படித்த அந்த இடம் சிறு குடிசைகளாக மாறி, மடங்களாக உருமாறி, பள்ளிக்கூடங்களாக, பாடசாலைகளாக வடிவமைப்பு பெறுகின்றன. இத்தகைய நிலையில் அந்த பாடம் போதிக்கின்ற ஆசிரியர் கணக்காயர் என்று சொல்லப்படுகிறார். அவரை உபாத்தியாயர் என்று வடமொழியில் சொல்லுகிறார்கள். தமிழில் சரியாக
தமிழ் சொல்லாக கணக்காயர் என்ற சொல் ஆசிரியரை குறிக்கும் சொல்லாக திகழ்கிறது. கணக்கு என்ற சொல்லுக்கு தமிழில் நூல் என்பது பொருள். பல்வேறு வகையான நூல்களை சேகரித்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலும், பல்வேறு வகையான நூல்களில் இடம்பெற்றிருக்கின்ற அறிவு செல்வங்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலும் ஆசிரியர் கணக்காயர் என்று அழைக்கப்பட்டார். கணக்காயராக விளங்கக்கூடியவர்கள் அநேகமாக தங்களுடைய இயற்பெயரையே இந்த உலகம் மறக்கடிக்கிற வகையில் ஆசிரிய பணி பெருமதிப்புக்குரிய பணியாக போற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு பெரும் புலவர் நக்கீரர். சங்க இலக்கிய 10 பாட்டில் முதல் நூலாக திகழக்கூடிய திருமுருகாற்றுப்படையை படைத்தவர். அந்த திருமுருகாற்றுப்படையை படைத்த நக்கீரனுடைய தந்தை ஒரு ஆசிரிய பணி செய்தவர். அவருடைய இயற்பெயர் என்ன என்று தெரியாது. ஆனால் அவருடைய பெயரை குறிப்பிடுகின்ற பொழுது மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரர் என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் தங்களுடைய இயற்பெயரையே மறந்து தாம் மேற்கொண்ட ஆசிரிய பணியினுடைய பெயரையே சமூகத்தில் சொல்லப்படுகின்ற அளவுக்கு இந்த ஆசிரிய பணி மேன்மைக்குரிய பணியாக, ஆசிரியர்களை எல்லாம் போற்றுகின்ற பணியாக திகழ்ந்திருக்கிறது. கணக்கு என்ற சொல் 11 கீழ்கணக்கு என்றும் 11 மேல் கணக்கு என்றும் அந்த வகையில் பார்க்கிற பொழுது நூலை குறிக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்லுகிற பொழுது கணக்கு என்ற அந்த சொல்லை அவர் நூல் என்ற பொருளிலேயே பயன்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக கணக்காயர் என்ற சொல் ஆசிரியரை குறிக்கும் சொல்லாகவும், அவர் இருக்கின்ற இடமே பள்ளிக்கூடமாகவும், அதுவே பின்னாளில் குருகுலமாக, திண்ணைப்பள்ளியாக, மிக பெரும் பாடசாலைகளாக உருவாகியது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. அடுத்தபடியாக மாணவர் கல்வி பயில்கின்ற மாணவருக்கு உரிய பருவம் வயது 5 என்று நிர்ணயித்திருந்தார்கள் பண்டைய காலத்தில். இன்றைக்கு 3 வயது 2 வயதில் பள்ளிகளுக்கு மாணவர்களை, குழந்தைகளை அனுப்புகின்ற இந்த போக்கை நாம் இணைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏறக்குறைய 5 வயது நிரம்பிய ஒருவன் கல்வி கற்க தகுதியுடையவன் என்று நம் தமிழ் சமூகம் நினைத்திருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசிரியரை தேடி அடைக்கலமாக 5 வயது நிரம்பிய பிள்ளைகளை ஒப்படைத்தனர். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அது ஒரு பெரிய திருவிழா போல கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக ஏடுகளில் மஞ்சள் பூசி அந்த ஏடுகளை மாணவர்களிடத்தில் கொடுத்து ஆசிரியர் சொல்ல அந்த பிள்ளை கூடவே சொல்லுகின்ற வகையில் ஒரு பெரிய விழாவாகவே அந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். பிள்ளைகளை ஆசிரியரிடம் ஒப்படைக்கின்ற அந்த நாளை பெரிய திருவிழாவாகவே கொண்டாடி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகள் எழுத்துக்களை தெளிவாக அறிவதற்கும், அந்த எழுத்துக்கள் தெளிவாக புரிவதற்கும், அந்த எழுத்துக்களின் மீது மை தடவுவதல். அந்த மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் வசம்பு, மணத்தக்காளி இலை சாறு, மஞ்சள், ஊமத்தை இலை சாறு, அதோடு மட்டுமல்லாமல் தர்பை கறி, மாவிலை கறி ஆகியவற்றை எல்லாம் இணைத்து குழைத்து உருவான ஒரு மையை அந்த எழுத்தின் மீது தடவுவதின் காரணமாக அந்த எழுத்து அந்த பிள்ளைகளுக்கு தெளிவாக தெரியும் என்ற நோக்கமும், கண்ணுக்கு குளிர்ச்சியும் என்ற கருத்தும் அந்த சிந்தனையில் அந்த எழுத்து சொல்லிக் கொடுக்கிற அந்த பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி எழுத்தை தெரிந்து கொண்ட அந்த பிள்ளைகள் எழுதுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிற பொழுது முதலில் மணலில் எழுதுவதை என்று பயிற்சி அளித்தார்கள். மணலில் எழுதுகின்ற அந்த பயிற்சி முடிந்த பிறகு தரையில் ஆசிரியர் தன் கைப்பட எழுதிய எழுத்துக்களின் மீது விரல் வைத்து அந்த மாணவர்களை அந்த எழுத்தை சொல்லச் சொல்லுவார். இப்படி சொல்லச் சொல்லுகிற பொழுதும் எழுதச் சொல்லுகிற பொழுதும் அந்த எழுத்து அந்த மாணவர்களுக்கு தெளிவாக புரிகிறது. கொம்பு சுழி கோணாமல், கொண்ட பத்தி சாயாமல், அம்புபோல் கால்கள் அசையாமல், தம்பி நீ எழுதினால் நன்மை உண்டு என்று சொல்லுகிற ஒரு பழைய வெண்பா ஒன்று உண்டு. அந்த வெண்பா என்ன உணர்த்துகிறது நமக்கு? தமிழ் எழுத்துக்களில் எந்த ஒரு எழுத்தையும் இன்னொரு எழுத்தோடு இணைத்து எழுதுகிற பழக்கம் இல்லை. இன்றைக்கு ஆங்கிலம் முதலான மொழிகளில் அந்த எழுத்துக்களை இணைத்து எழுதுகிற பழக்கம் உண்டு. ஜாயினிங் லெட்டர்ஸ் என்று சொல்லுகிற அந்த நிலையும், கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் என்று சொல்லுகிற அந்த நிலையும்
நம் தமிழ் மொழிக்கு கிடையாது. ஏன் என்று சொன்னால் எழுத்துக்கள் ஒன்றோடொன்று படாமலும் வரிகள் கோணாமலும் எழுத வேண்டும் என்பதே அடிப்படை நியதியாக தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஓர் எழுத்து தனி எழுத்தாக மட்டும் இல்லாமல் இணை எழுத்துக்கள் துணை எழுத்துக்களோடு எழுதப்படுகின்ற காரணத்தினாலேயே, அது புரிய வேண்டும் என்ற காரணத்தினாலேயே அதை இணைத்து எழுதுகிற வழக்கம் தமிழில் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் எழுத்தின் வரி வடிவத்தில் ஏறக்குறைய எத்தகைய மாற்றமும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் எத்தகைய வரி வடிவம் இருந்திருக்கிறதோ அத்தகைய வரி வடிவமே பல நூறு ஆண்டுகள் கழித்து உருவான பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூலிலும் இருந்திருக்கிறது. சிற்சில மாற்றங்களை தவிர இன்றைய தினம் வீரமாமுனிவர் எழுதிய அந்த எழுத்து சீர்திருத்தம், அதே போன்று பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம், இவற்றை தவிர ஏறக்குறைய தமிழ் எழுத்து வடிவில் எத்தகைய மாற்றமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகளுக்கு அந்த எழுத்து அடிப்படையில் தவறில்லாமல் தங்குதடை இல்லாமல் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இத்தகைய அந்த எழுத்தை அறிவதற்கும் புரிவதற்கும் மையிட்டு அந்த எழுத்தை விளங்கிக் கொள்வதற்குமான அந்த விழா மையாடல் விழா என்றே கொண்டாடப்பட்டது. தமிழில் மிகப்பெரிய சிறந்த காப்பியமாக விளங்கிய சீவக சிந்தாமணியிலே ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று போற்றுகிறது. தமிழ் வீடு தூது என்னும் அற்புதமான தமிழ் சிற்றிலக்கிய நூல் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்று போற்றுகிறது. இதன் காரணமாக இந்த மையாடல் விழா எந்த அளவுக்கு எழுத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளுகிற பொழுது சிறப்பாக போற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக படிக்கும் முறை, இதுவரை நாம் பார்த்தது எழுதும் முறை, இப்பொழுது படிக்கும் முறை. நம்முடைய தமிழ் மொழியில் அடிப்படையான ஒரு படிக்கின்ற வழக்கமாக கொள்ளப்பட்டது எது என்று சொன்னால் மனனம். இந்த மனனம் செய்வது என்பது இன்றைக்கு ஏதோ அது ஒரு குறையான பழக்கம் என்று சொல்லப்படுகிறது, சித்தரிக்கப்படுகிறது. மனனம் செய்பவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனனம் செய்பவர்கள் புரிந்து கொள்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் மனனம் பதியும். இல்லை என்றால் வெறுமனே மனனம் செய்பவர்கள் அன்றைய பொழுது அதை நினைவில் கொள்வார்கள், அடுத்த பொழுது கேட்டால் மறந்து விடுவார்கள். ஆக இந்த மாதிரியான மனனத்தை நம் தமிழ் சொல்லவில்லை. நம்முடைய தமிழ் சொல்லுவது புரிந்து படித்து மனனம் செய்கின்ற பழக்கம். தமிழ் பாடத்தை பொறுத்தவரை எவற்றை அவர்கள் அடிப்படையாக மனனம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அனைத்து வகையான சொற்களுக்கும் பொருள் சொல்லுகின்ற நிகண்டுகள், இந்த நிகண்டுகள் எல்லாம் செய்யுள் வடிவில் இருக்கும். அத்தகைய செய்யுள் வடிவில் இருக்கின்ற நிகண்டுகளை ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இலக்கண நூல்களாக விளங்கக்கூடிய நன்னூல், காரிகை, அதோடு மட்டுமல்லாமல் தண்டி அலங்காரம் போன்ற இலக்கண நூல்களும், கொன்றை வேந்தன் ஆத்திச்சூடி போன்ற நீதி நூல்களும் இளம் பிராயத்திலேயே மனனமாக படித்து வைத்திருக்க வேண்டிய அடிப்படையான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கணித பாடத்தில், நான் சொன்னது இதுவரை தமிழ் பாடம், இப்பொழுது சொல்வது கணித பாடம். கணித பாடத்தை பொறுத்தவரை கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று ஆகிய வாய்பாடுகளை தலைகீழ் பாடமாக படித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் படிக்கின்ற அடிப்படையான தன்மைகள், பாடங்கள். இதை உணர்ந்து கொண்டவர் ஒருவர் வேறு எந்த நூல்களையும் கற்பதற்கு எளிமையாக படிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நினைவாற்றலை பெருக்குகின்ற வகையில் இத்தகைய பாடங்கள் எல்லாம் அமைந்திருக்கும். எப்படி நினைவாற்றலை பெருக்குகின்ற வகையில் இத்தகைய நூல்கள் எல்லாம் இருக்கும்? உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். அகர வரிசைப்படியாக சில நூல்கள் அமைந்திருக்கும். தமிழ் எழுத்தை சொல்லிக் கொடுக்கிற பொழுதே வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கின்ற புத்தகங்களாக நம்முடைய தமிழ் புத்தகங்கள் திகழ்ந்திருக்கின்றன. ஆ என்ற எழுத்தை சொல்லுகின்ற பொழுதே அவர்கள் அதனுடைய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்
என்று தாய் தந்தையரை வணங்குகின்ற வாழ்க்கை தத்துவத்தையும் சொல்லிவிடுகிறார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லுகிற பொழுதே என்ற எழுத்தை தெரிந்து கொள்ளுகிற பொழுது ஆலய வழிபாட்டையும் அவர்கள் வலியுறுத்தி அந்த தொடரின் மூலமாக விளங்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே அகரவரிசைப்படியாக பாடல்களை அமைத்து நூல்களை உருவாக்குகின்ற புத்தகங்களை படிப்பதும் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு வழியாக இருந்திருக்கிறது. அந்தாதி என்றொரு யாப்பு முறை இருக்கிறது சிற்றிலக்கியத்தில். ஒரு பாடலினுடைய இறுதி சீர் அடுத்த பாடலின் முதலாக அமைத்து பாடுவது அந்தாதி, அந்தம் ஆதியாக பாடுவது அந்தாதி. இப்படி 40 பாடல்களாக 100 பாடல்களாக எத்தனை பாடல்களாக எழுதினாலும் அத்தனை பாடல்களையும் நினைவில் கொள்ளுகிற வகையில் ஒரு பாடலின் இறுதியில் முடிகிற வார்த்தைகளை கொண்டு அடுத்த பாடலின் தொடக்கத்தை பாடுகின்ற வழக்கம் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு சாதகமாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்தாதி பாடல்கள் நிரம்ப மாணவர்கள் எளிய முறையில் படித்து பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எதுகை மோனைகளை கொண்டும் சில வேளைகளில் பாடல்களை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்து இருத்தல் போலே என்று இட்டதோர் என்று ஒரு வரி வருகிறது என்று சொன்னால் அடுத்த வரி மறந்து விட்டால் இட்டதோர் என்ற அந்த எதுகைக்கு இணையாக வட்டமாய் என்று ஏதேனும் ஒரு வார்த்தையை சட்டமாய் என்று பொருத்தி பார்த்தால் அந்த பாடல் நினைவுக்கு வந்துவிடும். இப்படி எதுகை மோனைகளை அடிப்படையாக கொண்டும் அந்த பாடல்களை நினைவாற்றலை பெருக்குவதற்காக மாணவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடுவதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டு விடை சொல்வதும் இத்தகைய முறையிலும் படிக்கின்ற அந்த தன்மை இருந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இத்தகைய குழு கலந்துரையாடல் முறை மிகவும் வகுப்பறைக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இப்படி இருந்தால் ஆசிரியரே பாடம் நடத்துவதும் ஆசிரியரே கேள்வி பதிலை கேட்பதுமாக இருந்தால் 40 மாணவர்களுக்கும் எப்படி அந்த பிள்ளைகள் படித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நேரம் எத்தகைய நேரம் நமக்கு தேவைப்படும். இவை மாணவர்களே செய்து கொண்டால் அது அந்த மாணவர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும், ஆசிரியர்களுக்கும் பயன்படுவதாக இருக்கும். அந்த நிலையில் இன்றைய காலகட்டத்தில் அந்த படிக்கின்ற முறையும் அந்த எழுதுகின்ற முறையும் நம்முடைய பள்ளிக்கூடங்களுக்கு தேவைப்படுகின்றன. அதோடு மட்டுமில்லை நண்பர்களே, எழுதுவதற்கும் படிப்பதற்கும் இன்றைக்கு எத்தகைய கருவிகள் வந்துவிட்டன. இன்றைக்கு நாம் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் காரணமாக பல உபகரணங்களை வைத்திருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் இல்லாத பழைய காலத்திலேயே ஒரு ஏட்டு சுவடிகளை எழுத படிக்க பயன்படுகின்ற அந்த சுவடிகளை எப்படி உருவாக்கினார்கள் நம் முன்னோர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஓலைகளை, குறிப்பாக பனை ஓலை. பனை என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாநில மரம். பனை என்பதை பற்றிய சிறப்புகளை நாம் வெவ்வேறு வகுப்பறைகளில் பாடங்களில் சிந்திக்கலாம். ஆனால் இங்கே எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுகின்ற சுவடிகளாக பனை ஓலைகளை நறுக்கி துண்டாக்கி அவற்றில் கயிறு கோத்து அதை ஆசிரியர் மாணவருக்கு கொடுப்பார். அதில் எழுத்தாணியை கொண்டு அந்த மாணவர் எழுத புகுவார். இப்படி பனை ஓலைகள், அந்த பனை ஓலைகளிலே பல வகைகள் உண்டு. குறிப்பாக கூந்தல் பனை, தாலிப்பனை, குடைப்பனை என்று அந்த பனைகளிலேயே பல வகைகள் உண்டு. அந்த பனை மட்டை என்று ஒன்று உண்டு. அந்த பனை மட்டையையும் அல்லது மரத்தினுடைய அடிபாகத்தையும் அல்லது செப்பு முதலான உலோகப் பொருள்களையும் சட்டமாக செய்து அந்த சட்டத்தின் மீது பல வர்ணங்களை பூசி அந்த வர்ணங்களுக்கு ஊடே சித்திரங்களை வரைந்து மாணவர்களை கவர்கிற வகையில் அந்த சுவடிகளை அமைத்தார்கள். எண்ணி பார்க்கிற பொழுது பிரமிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு அட்டைப்படங்களாக இருக்கின்றவற்றை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற மாணவர்கள் அனைவரும் பழைய கால இந்த ஓலைச்சுவடிகளின் சட்டங்களை பார்க்கிற பொழுதே எழுதுகின்ற ஆவலை அவை தூண்டுவனவாக அமைந்திருக்கின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சட்டங்களில் அந்த ஓலைச்சுவடிகளை இடுக்கி அவற்றை ஒன்றோடு ஒன்றாக கோர்ப்பதற்கென்று ஒரு கருவியை பயன்படுத்தினார்கள். அது செம்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சி. இதை இரண்டை ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி ஒரு துளை இட்டோ இரு துளை இட்டோ அவற்றை என்ன செய்தார்கள் என்றால் கோர்த்து அடுக்கி வைத்துக் கொள்வார்கள். இப்படி செய்கின்ற இந்த முறைக்கு நாராசம் என்று பெயர். நாராசம் என்ற அந்த வார்த்தை இன்றைய தமிழில் வேறு விதமான தாழ்ந்த பொருளில் பின்பற்றப்படுகிறது. நாராசம் என்பது ஏடுகளை இணைக்க பயன்படுகின்ற ஒரு உலோக கருவிக்குரிய பெயர்.
நாராசம் என்ற அந்த வார்த்தை இன்றைக்கு யாரேனும் நமக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசினால் காதுக்குள் கேட்க முடியாத நாராசமாக இருக்கிறது என்று பேசுகிறோம். அந்த வார்த்தை இன்றைக்கு எப்படி தாழ்ந்த பொருளில் வந்துவிட்டது பார்த்தீர்களா? இத்தகைய நிலையில் அந்த ஓலைகளில் எழுதுவதற்கு பயன்படுகிற எழுத்தாணிகள் ஊசி என்றும் அழைக்கப்பட்டது. அந்த எழுத்தாணிகள் பல வகை இருக்கிறது. மடக்கெழுத்தாணி, அதோடு மட்டுமில்லாமல் வார் எழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்று எழுத்தாணிகள் பல வகைகளில் இருந்தன. நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்ட ஒன்று பேனா கத்தி என்ற ஒரு வார்த்தை. இந்த பேனா கத்தி என்ற வார்த்தை எப்படி வந்தது என்பதை சிந்திக்கிற பொழுது, பழைய கால எழுத்தாணிகளை பின்பற்றி எழுதியவர்கள் ஓலைகளை நறுக்குவதற்காக ஒரு முனையில் கத்தியையும் இன்னொரு பக்கம் எழுதுவதற்காக பயன்படுகிற எழுத்தாணியும் இணைத்து இரு முனைகளிலும் இவற்றை கொண்டு அவற்றை எழுதினார்கள். ஒரு பக்கம் கத்தி, மற்றொரு பக்கம் எழுத்தாணி. இவற்றை இணைத்து உருவாக்கியதுதான் இன்றைக்கு நாம் சொல்லுகிற பேனா கத்தி என்ற அந்த வார்த்தை. அது பழைய காலத்திலேயே இப்படி வளர்ந்திருக்கிறது, வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஏட்டுச் சுவடிகளையெல்லாம் எடுத்து செல்வதற்காக பயன்படுகின்ற ஒரு பொருள். இன்றைக்கு நாம் பள்ளி பாட புத்தகங்களை ஒரு பையில் சேகரித்து எடுத்து செல்கிறோமே, அதை போல புத்தக பையாக ஏட்டு சுவடிகளை வைப்பதற்கு பயன்பட்ட ஒரு கருவி தூக்கு என்றும் அல்லது அசை என்றும் வழங்கப்பட்டது. இப்படி இந்த பாட புத்தகங்கள் சார்ந்த படிக்க உதவுகின்ற கருவிகள் சார்ந்த பல நிலைகளை நாம் இன்றைக்கு இந்த பாடத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் வகுப்பறையில் மாணவர்களை நாம் கட்டுப்படுத்துவது. மாணவர்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி? இன்றைக்கு ஆசிரியர்கள் பலரும் கேட்கின்ற ஒரு கேள்வி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்கள் வகுப்பறையில்? என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று பல ஆசிரியர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஏன் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது? மாணவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பண்டைய பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பின்பற்றிய முறை என்ன என்று சொன்னால், என்னை பொறுத்தவரை அன்பினால் கட்டுப்படுத்துவது. அன்பினால் கட்டுப்படுத்துவது என்றால் எல்லோரும் நான் சொன்னபொழுது இதை கேலி செய்தார்கள். என்ன சார், இந்த மாதிரியான பிள்ளைகளிடத்துல போய் கெஞ்ச சொல்றீங்களா, தாழ்ந்து போய் பேச சொல்றீங்களா என்றெல்லாம் கூட சிலர் நகைத்தார்கள். அது அல்ல. அன்பு காட்டுவது என்பது, அன்பினால் கட்டுப்படுத்துவது என்பது ஏதோ கெஞ்சுவதும் கொஞ்சி பேசுவதும் ஆகிய வார்த்தைகளுக்கு உட்பட்டது அல்ல. அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். மாணவன் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் மாணவனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் ஏற்படுவதற்கு பயன்படுவதுதான் அன்பு. எப்பொழுது உங்களிடத்தில் மாணவன் வரவில்லை என்று சொன்னால் அப்போ புரிதலில் ஏற்பட்டிருக்கிற பிழை. அப்ப நீங்கள் தெளிவாக இப்படித்தான் ஆசிரியன், இப்படித்தான் மாணவன், மாணவன் மாணவன் தான், ஆசிரியன் ஆசிரியன் தான் என்ற இந்த அன்பு கோட்பாட்டை, இந்த தத்துவத்தை எவர் ஒருவர் விளங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வகுப்பறை மேலாண்மை அன்பினால் கட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்கள் அடங்கிய மேலாண்மையாக இருக்கும் என்பதில் எல்லளவு மையமில்லை. பண்டைய கால பள்ளிக்கூடங்கள் இத்தகைய நிலையைத்தான் வலியுறுத்தி இருக்கின்றன. இதை தாண்டி கல்வி சார்ந்த சில சிந்தனைகளை பண்டைய கால பள்ளிக்கூட பழக்க வழக்கங்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றன. குறிப்பாக வாதம் செய்தல். ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிக்கின்றவர்கள் ஒருவருக்கொருவர் பாடம் சார்ந்தவற்றை விவாதம் செய்து கொள்ளுகிற பழக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய அது வளர்ந்த நிலையில் ஒரு அரசவையில் புலவர்களுக்கிடையே வாதம் நடப்பது, அது இந்த பள்ளிக்கூட விவாதத்தினுடைய நீட்சியாக வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். சீரா புராணம் என்றொரு காப்பியத்தை படைத்த உமறு புலவன் என்ற புலவன், அவர் கடிகைமுத்து பிள்ளை என்பவருடைய மாணவர். வடநாட்டில் இருந்து வாலைவாரதி என்ற பெயர் கொண்ட ஒரு புலவன் வள்ளல் சீதக்காதியின் அவையில் வந்து, என்னோடு அறிவில் சமமாக இருப்பவர்கள் இந்த அவையில் யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டபொழுது, உடல் நலம் குன்றிய நிலையில் இருந்த கடிகைமுத்து பிள்ளை தம் மாணவனாகிய உமறு புலவரை அனுப்பி வைத்தார். அந்த வாலைவாரதி என்ற புலவனோடு இளம் வயதினனாகிய இளம் மாணவனாகிய அந்த உமறு புலவன் மிகச்சிறந்த வகையில் வாதம் செய்து அந்த போட்டியில் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற அந்த உமறு புலவனுக்கு அரசர் மிகப்பெரிய பரிசு புத்தகங்களை
பொருட்களை வழங்கினார். அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த உமறு புலவன் என்ற மாணவன் நேரடியாக தன் வீட்டிற்கு செல்லவில்லை. தன்னை இந்த வாதத்திற்கு அனுப்பிய தன் ஆசிரியனின் இல்லத்திற்கு சென்று அந்த பரிசு பொருட்களை எல்லாம் அந்த ஆசிரியனிடத்தில் சமர்ப்பித்து வாழ்த்து வாங்கினான் என்று சொல்லுகிற பொழுது இந்த வாதம் என்கின்ற இந்த நிகழ்வு என்பது எவ்வளவு அடிப்படையானதாக ஒரு பள்ளிக்கூடம் அமைத்து கொடுத்தால் ஒரு பெரிய அரசவையில் எவ்வளவு பெரிய புலவனையும் ஒரு மாணவனால் வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக்கொலினே மடன் நனி இகக்கும் என்று நன்னூல் என்ற இலக்கண நூற்பா குறிப்பிடுகிறது. எவர் ஒருவர் வினாவுகிறாரோ, எவர் ஒருவர் வினவிய வினாவிற்கு எவர் ஒருவர் விடை பகர்கிறாரோ, இப்படி நடக்கின்ற இந்த வாதங்கள் தான் மடம் என்று சொல்லுகின்ற அறியாமையை போக்கும் என்று அந்த நன்னூல் என்ற இலக்கண நூல் மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த கற்றலாகிய தொடர் நிகழ்வு எதுவரை நிகழ வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது ஐயன் திருவள்ளுவன் ஒரு திருக்குறளில் இந்த கற்றல் நிகழ்வை பற்றி தெளிவாக சொல்லுகிறான். ஒருவன் வாழ்நாள் முழுக்க கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றான் ஐயன் திருவள்ளுவன். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று பேசுகிற பொழுது சாகிற வரைக்கும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய தினம் பள்ளி வாழ்க்கையில் இளம் சிறார்களாக இருக்கின்ற மாணவர்களிடத்திலே படிப்பின் சுமை தாழ முடியாமல் எப்பொழுது இந்த படிப்பு முடியும் என்று கேட்கின்றார்கள். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிறவன் எப்பொழுது இந்த படிப்பு முடியும்? 10ஆவதோடு முடிந்து விடுமா? 12ஆவதோடு முடிந்து விடுமா? அதுக்கப்புறம் கல்லூரி இருக்கிறதா? அதுக்கப்புறம் உயர்கல்வி இருக்கிறதா என்று இந்த படிப்பின் மீதான சுமையை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றுவிட்டால் படிப்பு முடிந்துவிடும் என்று கருதினால் அது தவறான சிந்தனையாக போய்விடும் என்பதனாலேயே தன் வாழ்நாளின் இறுதி காலம் வரை படிக்க வேண்டும் என்ற கருத்தை ஐயன் திருவள்ளுவன் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றான். ஒருவர் இல்லறத்தராக குடும்ப தலைவனாக ஆகியிருந்தாலும் கூட அவர் படிப்புக்காகவோ அல்லது படிப்பை சொல்லிக் கொடுப்பதற்காகவோ அந்த குடும்பத்தை விட்டு இல்லறத்தை விட்டு பிரிந்து செல்லுகிற பிரிவை பற்றி தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் பேசுகிறது. அந்த தொல்காப்பியத்தில் ஓதல் பிரிவு 3 ஆண்டுகள் என்று குறிப்பிட்டு இருக்கிறது. ஓதல் பிரிவு என்பது ஓதுவதற்காகவோ அல்லது ஓதுவிப்பதற்காகவோ இருக்கலாம், கற்பதற்காகவோ கற்பிப்பதற்காகவோ இருக்கலாம், அல்லது அறியாத கலையை அறிந்து கொள்வதற்காக இருக்கலாம், ஆசிரியனை நாடி போய் படிக்கின்ற சூழலாக இருக்கலாம், கடல் கடந்தும் சென்றிருக்கலாம். ஆனால் 3 ஆண்டுகள் இந்த படிப்பிற்காக ஒரு குடும்ப தலைவனாக ஆனபொழுது கூட படிப்பிற்காக பிரிந்து செல்லுகின்ற அந்த ஓதல் பிரிவை பற்றி தொல்காப்பியம் மிக தெளிவாக பேசுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நவதீபம் என்ற இடத்தில் இருந்து, வங்காளத்தின் ஒரு ஊராகிய நவதீபம் என்ற இடத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு பல மாணவர்கள் வந்து கல்வி கற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் ஆதாரமாக சொல்ல முடிகிறது. தஞ்சையை சார்ந்த ஆகம சாஸ்திர பண்டிதர் சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் அந்நிய தேசத்து மாணவர்கள் பலர் வந்து கல்வி கற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை ராஜராஜ சோழனுடைய சாசனம், தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய சாசனம் ஒன்று நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இன்றைக்கு இருக்கின்ற மடங்கள், குறிப்பாக திருவாவடுதுறை, தர்மபுரம், மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் முதலானவை மடங்களாக மட்டுமில்லாமல் தமிழ் கல்லூரிகளாக தமிழ் பாடம் போதிக்கின்ற இடங்களாக இருந்திருக்கின்றன என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது கல்வி குறித்த சிந்தனை எந்த அளவுக்கு இன்றைய தமிழ் சமூகத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் பண்டைய கால பள்ளிக்கூடங்கள் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏறக்குறைய முடிவாக நான் ஒன்றை சொல்லுகிறேன். நாம் படிக்கின்ற முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லுகின்ற அந்த 3 சங்கங்களுமே ஏறக்குறைய ஒரு வகையான ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்கள் என்றே நாம் சொல்லலாம். இத்தகைய நிலையில் கல்வி குறித்த மிக தெளிவான பார்வை நம்முடைய தமிழர்களிடத்தில் இருந்திருக்கிறது. இளமையில் கல் என்றும் வித்தை விரும்பு என்றும் எண்ணும் எழுத்தும் கண் என தகும் என்றும் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் என்றும் கல்விக்கு அழகு கசடர கற்றல் கசடர மொழிதல் என்றும் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றும் அறிஞர்க்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல் என்றும் இப்படி பல்வேறு வகையான தமிழ் இலக்கண
மேற்கோள்களை, இலக்கிய மேற்கோள்களை நம்மால் பொன்மொழிகளாக காட்ட முடிகிறது. தமிழில் சில விழிப்புணர்வு, தமிழின் மொழியினுடைய கல்வியினுடைய தேவையை குறித்த விழிப்புணர்வும் வரவேற்பும் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது. குறிப்பாக கல்லா ஒருவன் குலநலம் பேசுதல் நெல்லினில் பிறந்த பதராகுமே, எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக என்பர் என்ற அந்த தொடரின் மூலமாக கற்றவர்களையே மதித்திருக்கிறார்கள், அவர்களையே போற்றி இருக்கிறார்கள் என்ற சிந்தனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்ற தொடரும், பிதா விரும்புவது வித்தையே என்ற தொடரும், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு போன்ற அந்த தொடர்கள் எல்லாம் தமிழகத்திலே கல்விக்கு இருந்த அந்த வரவேற்பையும் விழிப்புணர்வையும் பற்றி பேசுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது பண்டைய கால பள்ளிக்கூடங்கள் இன்றைய காலத்திற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த நடைமுறைகள் பயிலும் இடமாகட்டும், பாடத்திட்டங்களாகட்டும், படிக்கின்ற முறைகளாகட்டும், இவையெல்லாம் உதவிகரமாக இருக்கும் என்பதை எண்ணி அவற்றை பின்பற்றி இன்றைய ஆசிரிய மாணவ உறவு நிலையை பேணி நம்முடைய கல்வி சூழல்களை, பள்ளிக்கூடங்களை மிகச்சிறந்த உன்னத கோயில்களாக, ஆலயங்களாக போற்றி வாழ்த்தி வணங்குவோமாக. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.